இந்த மழை காரணமா ரொம்ப சோர்வா இருக்கு. அலுவலக வேலை முடிஞ்சு இன்னும் நடந்துட்டு இருக்கேன். அந்த நெல்லில் நிற்கிற போன். ஐயோ, யாரோ என்ன பின்தொடர்றாங்க. பயப்படாதீங்க, நான் உதவுறேன். சார். சொல்லுங்க, எந்த பஸ் வேணும்? இல்ல சார், தயவு செஞ்சு என்ன தனியா விடாதீங்க. ஏன், என்னாச்சு? ஒரு 500 ரூபாய்க்கு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன் கையில் என்னது? மருந்து சீட்டு. அப்போதான் நான் கவனித்தேன். இந்த மருந்து சீட்டும் பின்னால் அந்த கை குழந்தை இருமல் சத்தமும். அந்த குழந்தை யாருடையது? ஏன் இங்கே? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? மூணு நாளா விடாத காய்ச்சல் சார். ஆஸ்பத்திரியில மருந்து வாங்க அறுப்பு பண்டு போய் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் வேலை செஞ்ச இடத்துல காசு தரல. 3 நாளா நாங்களும் சாப்பிடல. வேற வழி தெரியல சார். என் உசிரை கொடுத்தாவது என் புள்ளைய காப்பாத்தணும். உன் கண்ணீரை நினைவிட்டு விட்டுறது. இந்த சூழ்நிலை உன்னை எப்படி அள வைக்கிறது? என் குழந்தைக்காகத்தான் அழுகிறேன். இந்தா, என்ன இருக்கும் 2 இன்செட் ரூபாய் தாள்கள். இதை வைத்துக்கொள். நன்றி அண்ணா. சார், நான் இது நீங்க கேட்டதுக்காக இல்ல. ஒரு அண்ணனா என் தங்கச்சி குழந்தைக்கு தரேன். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய பாருங்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்களோட இந்த தியாகத்தை உலகம் தப்பாத்தான் பார்க்கும். இந்த இருட்டு உங்களுக்கு வேணாமா? போகட்டும் இந்த மலர். நீ மட்டும் போதும் எனக்கு. அன்பே, நான் மருத்துவமனைக்கு போகலாம். எல்லாம் சரியாகிவிடும். வறுமை சிலரை தவறான பாதைக்கு தள்ளலாம், ஆனால் மனிதநேயம் மட்டுமே அவர்களை மீட்டெடுக்கும்.